பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முறையில் மாற்றம் கொண்டுவர பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்திருக்கிறது. இதன்படி பாட வாரியாக மொத்த மதிப்பெண் 200 மதிப்பெண்ணிலிருந்து 100 மதிப்பெண்ணாக குறைக்கப்படுகிறது. அதாவது இதுவரை 1200 மதிப்பெண்களுக்காக தேர்வு எழுதி வந்த மாணவர்கள் இனிவரும் காலங்களில் மொத்தம் 600 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதக்கூடிய சூழ்நிலை உருவாக இருக்கிறது. இது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் எமது செய்தியாளர் சங்கரன் நம்மிடையே நேரலையில் இணைகிறார். அவரிடம் இது குறித்த கூடுதல் தகவல் கேட்கலாம். சங்கரன், பள்ளிக்கல்வித்துறையின் இந்த முடிவு குறித்து சொல்லுங்க. இதற்கான காரணம் என்ன சங்கரன்? அதாவது ஏற்கனவே 11ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தமிழக அரசு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த நிலையில இது தொடர்பான ஒரு அரசாணை இன்று முதல்வர் வந்ததும் பிற்பகல் அரசாணை வெளியாக இருக்கிறது. இதில் 11ஆம் வகுப்பு தேர்வு மட்டும் இல்லாமல் 12ஆம் வகுப்பு தேர்வு முறையிலும் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதாவது தேர்வு முறையிலும் மாற்றம், மதிப்பெண் முறையிலும் மாற்றம் என்ற அளவில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது 12ஆம் வகுப்பு தேர்வை பொறுத்தவரை தற்போது மொத்தம் 6 பாடங்கள், ஒவ்வொரு பாடத்திற்கும் 200 மதிப்பெண்கள் இருக்கிறது. இவை அனைத்துமே ஒரு பாடத்திற்கு 100 மதிப்பெண் என்ற வீதம் மதிப்பெண் குறைக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் வகுப்பில் ஒவ்வொரு பாடத்திற்கும் 200 மதிப்பெண்கள் என்பது அதுவும் 100 மதிப்பெண்களுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு நடத்தப்படும். அதன்படி 11ஆம் வகுப்பு தேர்வில் அந்த 6 பாடங்களில் 600 மதிப்பெண், 12ஆம் வகுப்பு தேர்வில் ஒவ்வொரு பாடத்திற்கும் 100 மதிப்பெண் என 600 மதிப்பெண், மொத்தமாக 2 ஆண்டுகளும் சேர்த்து 1200 மதிப்பெண்களுக்கு கணக்கிடப்பட்டு மதிப்பெண் சான்றிதழில் மதிப்பெண் விவரங்கள் பதியப்படும். எனவே 11ஆம் வகுப்பிலும் சரி 12ஆம் வகுப்பிலும் சரி 100 மதிப்பெண்களுக்கு மட்டுமே தனித்தனியாக தேர்வு நடத்தப்பட்டு மொத்தமாக கணக்கிட்டு மதிப்பெண் வழங்கப்பட இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவதாக முக்கியமாக 12ஆம் வகுப்பு தேர்வில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு ரெண்டுத்திலுமே தேர்வு நேரம் குறைக்கப்படுகிறது. தற்போது மேல்நிலை கல்விக்கான பொதுத் தேர்வு 3 மணி நேரம் நடத்தப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு 2.5 மணி நேரம், 100 மதிப்பெண்களுக்கு அவர்களுக்கு 2.5 மணி நேரம் தேர்வு நடத்தப்படுகிறது. 11 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கு 3 மணி நேரம் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த நேரம் 2.5 மணி நேரம் குறைக்கப்படுகிறது. அரை மணி நேரம் குறைக்கப்படுகிறது. இந்த தேர்வு முறையினுடைய சீரமைப்பு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 100 ஒவ்வொரு பாடத்திற்கான 100 மதிப்பெண் வழங்குவதிலும் 90 மதிப்பெண் மட்டுமே அந்த பாட அடிப்படையிலான கேள்விகளுக்கு இருக்கும். அந்த 10 மதிப்பெண் என்பது மாணவர்களுடைய செயல்திறன் அடிப்படையில் அந்த 10 மதிப்பெண் வழங்கப்பட இருக்கிறது. மொத்தமாக இப்படி 100 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அந்த 90 மதிப்பெண்களில் கூட நீட் தேர்வை, அகில இந்திய அளவிலான தேர்வை எதிர்கொள்வதற்கு மாணவர்கள் தயாராக வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அறிவு திறன்களை, அவருடைய சிந்தனை திறன்களை சோதிக்கக்கூடிய வகையிலான கேள்விகளும் அதிக அளவில் இடம்பெறுகின்றன. இன்னொரு வகையிலான ஒரு சீர்திருத்தம் என்னவென்றால், தற்போது முழுக்க 12ஆம் வகுப்பு தேர்வில் விரிவாக விடை அளிக்கக்கூடிய வகையில், அதை விடை எடுக்கக்கூடிய வகையில் தான் முறை தற்போது இருக்கிறது. முதல் முறையாக
அப்ஜெக்டிவ் டைப், அதாவது கொள்குறி வகை முறையிலான தேர்வு முறையும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-20 மதிப்பெண்கள் அளவுக்கு ஒரு கேள்விக்கு 4 விடைகள் தரப்பட்டு அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும் என்ற ஒரு முறையும் புதிய முறையாக மேல்நிலை கல்வியில் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முறையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த புதிய நடைமுறை, இந்த சீர்திருத்தங்கள், நடவடிக்கைகள் எல்லாமே வரக்கூடிய கல்வியாண்டில், அதாவது ஜூன் மாதம் பள்ளிகள் துவங்க இருக்கிறது. இந்த 2017-18ஆம் ஆண்டு கல்வியாண்டிலிருந்து இவை எல்லாம் அமலுக்கு வர இருக்கிறது. இதனுடைய தொடர்பான ஒரு விரிவான நாம் தற்போது தெரிவித்த இந்த தகவல்கள் அனைத்தும் உத்தரவுகள் அடங்கிய ஒரு அரசாணை இன்று பிற்பகலிலேயே வெளியாக இருக்கிறது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று தலைமைச் செயலகம் வந்ததும் அவரிடம் இது தொடர்பான விவரங்களை எல்லாம் தெரிவித்து இந்த அரசாணை வெளியிடுவதற்கும் ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்று பிற்பகலிலேயே இந்த முழுமையான அரசாணை வெளிவருகிறது. உடனடியாக நடப்பு கல்வியாண்டிலேயே அமலுக்கு வருகிறது. 12ஆம் வகுப்பு தேர்வு முறையில் இப்போது கொண்டு வரப்பட இருக்கிற இந்த மாற்றம் குறித்து தமிழக அரசு சார்பில் ஆசிரியர்களிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டதா? இது குறித்து, இந்த மாற்றங்கள் குறித்து ஆசிரியர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது சங்கர்? அதாவது ஏற்கனவே நம்ம கல்வித்துறை ஒரு கேரளா சென்று கேரளாவில் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு பாடத்திற்கும் 100 மதிப்பெண், அதே போல அவங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய வகையிலான கேள்விகள், அதே போன்று 11ஆம் வகுப்பில் 12ஆம் வகுப்பில் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி மார்க் போடுறது, இது போன்ற ஒரு சிஸ்டம் எல்லாம் கேரளாவில் நடைமுறையில் ஆல்ரெடி இருக்கு. நம்ம போயிட்டு நம்முடைய அதிகாரிகள் எல்லாம் நேரில் சென்று கர்நாடக மாநிலத்திற்கு சென்று அங்கு தேர்வு முறைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, அங்கு சிறப்பான முறையில் அந்த திட்டம் எல்லாம் செயல்படுத்தப்படுகிறது என்பதை எல்லாம் நேரில் சென்று பார்த்து வந்த பிறகே இந்த திட்டத்தை அமல்படுத்த இருக்கிறார்கள். இந்த திட்டத்திற்கு ஆசிரியர் தரப்பிலும் கண்டிப்பாக கருத்து கேட்டுக்கப்பட்டிருக்கும் என்று நம்பப்படுகிறது. என்றாலும் இதற்கு ஆசிரியர்கள் தரப்பில் எதிர்ப்பு வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை. ஏனெனில் இது இன்னும் பாடங்களை ஒரு எளிமையான முறையில் இன்னும் இப்ப 200 மதிப்பெண்களுக்கு பாடம் நடத்துவதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சுமையாக ஆசிரியர்களுக்கு இருக்குது. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் விரைந்து அனைத்து பாடங்களையும் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. இனிமேல் 100 மதிப்பெண்களுக்கு அவர்கள் பாடம் நடத்தினா போதும் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு இன்னும் பாடம் நடத்துவது எளிமையா இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப நேரம் மாணவர்களுடன் அவர்கள் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மாணவர்களுடைய கலந்துரையாடல், மாணவர்களுடைய பேசுதல், உரையாடல், அவர்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்கு இன்னும் நிறைய நேரம் ஆசிரியர்களுக்கு கிடைக்கும். இதனால கண்டிப்பா மாணவர்களுக்கு பெனிஃபிட் இருக்கும், ஆசிரியர்களுக்கும் இதனால அவருடைய மன அழுத்தம் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக இது அனைத்து ஏற்கனவே நிறைய நடவடிக்கைகள் பள்ளிக்கல்வித்துறை எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் பொதுமக்கள் மத்தியிலும் சரி, அதே போல பெற்றோர் மத்தியிலும் சரி, ஆசிரியர் சங்கங்கள் மத்தியிலும் சரி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றபடிதான் இருக்கிறது. அதே முறையில் அந்த வரிசையில் இந்த தற்போதைய நடவடிக்கையும் கண்டிப்பாக அனைத்து தரப்பினுடைய கருத்துக்களை வரவேற்பை பெறும் என்பதுதான் அதிகாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போ இந்த தேர்வு முறையில் மாற்றம் என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உயர்கல்விக்கான பொது தேர்வுகள் நடைபெறக்கூடிய இப்போ ஒரு சூழ்நிலை இருக்கு. நீட் தேர்வு போன்ற தேர்வுகள் எல்லாம் இருக்கு. இப்போ மற்ற மாநிலங்களில் மாணவர்கள் 1200 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதலாம். இப்போ நம்ம மாணவர்கள் 600 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதும் போது இது எப்படி ஒரு சரியான முறையாக இருக்குமா? மற்ற மாநிலங்கள்லையும் இந்த தேர்வு முறைகளில் மாற்றம் கொண்டு வர வாய்ப்பு இருக்கா சங்கர்? இல்ல, அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது மார்க் சர்டிபிகேட்ல தற்போதைய நிலவரப்படி 11ஆம் வகுப்பிற்கு மதிப்பெண் சான்றிதழே வழங்கப்படுவது கிடையாது. அதாவது பள்ளிகள் அளவுல தான் அந்த ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு மார்க் வாங்கினாரு என்ற விவரங்கள் எல்லாம் இருக்கும். அவர்களுக்கு மார்க் ஷீட் வழங்குவது கிடையாது. அதாவது 10ஆம் வகுப்புல கொடுக்கிறோம், அதே போல 12ஆம் வகுப்பு தேர்வுக்கு பிறகு மார்க் சர்டிபிகேட், அதாவது மதிப்பெண் சான்றிதழ் வழங்குறோம். இப்பயும் அதே 1200 மதிப்பெண்களுக்கு தான் மதிப்பெண் சான்றிதழ் வரப்போகிறது. ஆனால் அந்த மதிப்பெண் 1200 மதிப்பெண் என்பது பிரிக்கப்படுகிறது. 11ஆம் வகுப்பிற்கு 600 மதிப்பெண். உதாரணத்திற்கு இப்ப இயற்பியல் பாடத்துல 11ஆம் வகுப்புல 100 மார்க்குக்கு எவ்வளவு ஒரு மாணவர் வாங்கினாரோ அந்த மதிப்பெண், அதேபோல 12ஆம் வகுப்பு தேர்வுல இயற்பியல் பாடத்துல அந்த 100 மதிப்பெண்ணுக்கு மாணவர் எவ்வளவு மார்க் வாங்கினாரோ இது ரெண்டுத்தையும் கூட்டி 1200க்கு, அதாவது 200க்கு எவ்வளவு அப்படிங்கிற ஒரு விவரம் மதிப்பெண் விவரம் மார்க் சர்டிபிகேட்ல, அதாவது மதிப்பெண் சான்றிதழ்ல அந்த இடம்பெறும். அதனால வழக்கம் போலவே அந்த 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் ஒவ்வொரு பாடத்திற்கும் 200க்கு எவ்வளவு எடுத்தார் என்ற விவரங்கள் தான் இடம்பெற போகிறது. ஆனால் அந்த 200 ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க. 11ஆம் வகுப்புல 100 மார்க், 12ஆம் வகுப்புல 100 மார்க். ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு ஆண்டும் 1200க்கு எக்ஸாம் எழுத தேவையில்லை, 600 மதிப்பெண்களுக்கு எழுதினா போதும். ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்து மதிப்பெண் சான்றிதழ் கொடுத்துருவாங்க. அதனால இதுல மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது.